கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றும் உயிருள்ளவராய் இருக்கிறார். இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன், இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஆண்டவரை தேடி செல்லுவோம், ஆலயத்தை தேடி செல்லுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதித்து பாடுவோம், ஜீவனோடு இருக்கிற அவரை நோக்கி பார்ப்போம். அவரை தரிசிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நிச்சயமாய் நம்மை அதிசயமான பாதையை வழிநடத்த முடியும். பாருங்க, சங்கீதம் 21:13 கர்த்தாவே உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். O Lord, we will sing and praise your power. உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அவருடைய வல்லமை என்ன? அவர் சாவை வென்று வந்ததுதான் அவருடைய வல்லமை. அவர் மரணத்தை ஜெயமாக கொண்டதுதான் அவருடைய வல்லமை. இருளை அகற்றி வெளிச்சமத்தை உண்டாக்கினதுதான் அவருடைய மகிமை. பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டியதுதான் அவருடைய மகிமை. அவரை கீர்த்தனம் பண்ணி துதித்து பாடக்கூடிய வல்லமையை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் இன்றும் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து சாவை வென்று தீமையை உடைத்து சத்துருவை வெட்கப்பட்டு போகும்படியாய் செய்து ஒரு ஜெயத்தை உருவாக்கின வல்லமையை தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு மரித்து போன ஆண்டவர் அல்ல. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு ஆண்டவர் அல்ல. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் செயலற்று இருக்கிற ஆண்டவர் அல்ல. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய வல்லமையை கீர்த்தனம் பண்ணி புகழ்ந்து பாட நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய மகிமையை துதிக்க துதிக்க, அவருடைய வல்லமையை உணர்ந்து பாட பாட ஒரு விசேஷித்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விசேஷித்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு, எத்தனையோ தீமைகள் உண்டு, எத்தனையோ பாடுகள் ஒவ்வொரு நாளுமே நாம் சந்திக்கிறோம். ஆனால் இவையெல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனோடு உயிருள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி தான் நமக்கு மிகப்பெரிய வல்லமையின் செய்தியாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவராய் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். அவரை தரிசிப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்து ஜீவிப்போம், அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிமை நம்மை உயர்த்தி வைக்கும். நம் பிரச்சனை, போராட்ட, துன்ப, துயரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டு தர முடியும். கவலைப்படாதிருங்கள், நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீ ஜீவனோடு இருக்கிறீர் என்ற செய்தியை எங்களுக்கு மிகப்பெரிய வல்லமை தந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆம் கர்த்தாவே, மரித்து போன ஒரு ஆண்டவரை அல்ல, செயலற்று போய் இருக்கிற ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதுவே எங்களுக்கு வல்லமையப்பா. அந்த வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா பிரச்சனை, போராட்ட, சுகவீனங்கள், பாடுகள், கண்ணீர், கவலை எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஏனென்றால் நீ ஜீவனோடு இருக்கிறீரப்பா, கைவிட மாட்டீரப்பா. கடைசி வரை நீர் எங்களை சுமந்து எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்கு நன்றி. வழிநடத்தும் கத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.